தேசிய சாரணர் சங்கத்தின் பொங்கல் விழா இன்று மட்டக்களப்பில் 25 பானைகளில் பொங்கல் பொங்கி நடைபெற்றது. இன நல்லிணக்கத்தை வெளிப்படுத்தும் வகையில் மட்டக்களப்பு மாவட்ட பதில் ஆணையாளர் கார்மேகம் தலைமையில் நிகழ்வு ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபரும் மாவட்ட சாரணர் சங்க தலைவியுமான திருமதி ஜஸ்டினா முரளிதரன் நிகழ்வில் பங்கேற்றார். அதிதிகள் தமிழர்களின் பாரம்பரிய கலாசார இசையுடன் ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டு பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற்றது. திருகோணமலை மூதூர் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் பிரதேச செயலாளர் BM முபாரக்கின் ஒருங்கிணைப்பில் இடம்பெற்றது. திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பிரதியமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா தலைமையில் கூட்டம் இடம்பெற்றது. மூதூர் பிரதேசத்தின் கடந்த கால அபிவிருத்தி திட்டங்கள், எதிர்கால வேலை திட்டங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களான சண்முகம் குஹதாசன், இம்ரான் மஹ்ரூப் ஆகியோருடன் அரச நிறுவன பிரதிநிதிகளும் கூட்டத்தில் பங்கேற்றனர். வள்ளுவர் குடியிருப்பு எனும் புதிய கிராமம் இந்திய உயர்ஸ்தானிகர் மற்றும் வீடமைப்பு அமைச்சர் கருணாதிலக ஆகியோரினால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி கராச்சி பிரதேச செயலக பிரிவில் மலையாளபுரம் பகுதியில் வள்ளுவர் கிராமம் எனும் 24 வீடுகளை கொண்ட வீட்டுத் திட்டம் திறந்து வைக்கப்பட்டு பயனாளிகளிடம் கையளிக்கப்பட்டது. மட்டக்களப்பு சிசிலியா தேசிய பாடசாலையின் கிரிக்கெட் அணிக்கு கடினப்பந்து கிரிக்கெட் உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டன. கிழக்கில் மகளிர் கிரிக்கெட்டை ஊக்குவிக்கும் வகையில் அவை வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. சுமார் 2 லட்சம் ரூபாய் பெறுமதியான கடினப்பந்து கிரிக்கெட்டுக்கான உபகரணங்கள் பாடசாலை பிரதி அதிபர் திருமதி லாவண்யா சுதர்சன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வின் போது கோட்டை முனை விளையாட்டுக் கழக தலைவர் பி ராஜா மற்றும் செயலாளர் மோகன் ஆகியோரினால் கையளிக்கப்பட்டன.